அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடற்பயிற்சி அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கிய வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இருந்தாலும் நம்மள் பல பேர்த்துக்கு இந்த உடற்பயிற்சியை சரியாக கடைபிடிக்க முடியாத ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. இதுக்கு பல காரணங்களும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கையில் இதை எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வரலாம், அதனால் வர்ற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக உடற்பயிற்சி எதுக்காக பண்ணோம் அப்படின்னா, சுகர் குறையுது, ப்ரெஷர் குறையுது, இதெல்லாம் நம்ம பொதுவாக சொல்கிறது. ஆனால் ஓவராலாக பண்ண ஆய்வுகளின் அடிப்படையில் சொல்கிற மிக முக்கியமான கருத்து என்னென்னா, உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு உயிரிழப்பு மார்ட்டாலிட்டி ரிஸ்க்கு குறையுது. அதுலேயும் முக்கியமாக இருதய நோய்கள் சார்ந்த மார்ட்டாலிட்டி ரிஸ்க்கு, அதே போல் ஈவன் இப்போ சமீப கால ரிசர்ச் என்ன சொன்னால், கேன்சர் மூலமாக உண்டாகிற மார்ட்டாலிட்டி ரிஸ்க், உயிரிழப்பு ஏற்படுறது, இதுவும் குறையுது. இப்படி பல காரணங்கள்னால என்னென்ன காரணங்கள், என்னென்ன வியாதிகள் நமக்கு உயிரிழப்பு ஏற்படுத்துதோ, கிரானிக் டிசீசஸ், இது எல்லாத்துக்குமே உடற்பயிற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த உயிரிழப்பு ஏற்படுற விகிதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஆய்வுகள் சொல்லுது. இப்போ உடற்பயிற்சி அப்படின்னா எப்படி இருக்கணும், ஒரு உடற்பயிற்சினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.